வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோமியோபதி மெடிசன்ஸில் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே கஸ்டமைசேஷன் வேணும்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் சரி, ட்ரெஸ் ஆகட்டும் சரி, எந்த திங்ஸாக இருந்தாலும் கஸ்டமைஸ்டு ஒன்றா நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி வேணும்னு யோசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஆரம்பத்துலேருந்து கஸ்டமைஸ்டு மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலை எடுத்துக்கிட்டிங்க, ஒரு பர்சனுக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட தர்ஸ்ட் ஆகட்டும் சரி, அவங்களோட ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பசி, தூக்கம், மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட டீட்டெயில்ஸை கேட்டுக்குவோம். அதே மாதிரி மென்டல் ஜென்ரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு காய்ச்சலப்ப நிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுறீங்க, இது எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ், மென்டல் ஜென்ரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா டோட்டாலிட்டியும் சேர்த்து உங்களுக்கான மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்கறதுனால இதுவும் உங்களுக்கான கஸ்டமைஸ்டு மெடிசன்ஸ் தான். ஸோ இதை நாங்கள் இண்டிவிஜுவலைசேஷன்னு சொல்லுவோம் ஹோமியோபதியில். ஒரு பர்சனை தனிப்பட்ட பர்சனாக பார்க்குறது தான் ஹோமியோபதியோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிலீஃபை காட்டிலும் க்யூர் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்குது. நன்றி.